தலைமுறைக்கு எங்கள் இயக்கத்தை கடத்துவதற்கு என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் இதோ கண்ணாடி எடுத்துக் கொண்டு வருகிறார். இந்த கழகத்திற்கு வலு சேர்ப்பதற்கு வருகிறார். ஆகவே ஒரு தத்துவத்திற்குத்தான் அவனை நாங்கள் கொண்டாடுகிறோமே தவிர உதயநிதி ஸ்டாலின் என்கிற தனி மனிதனுக்காக அல்ல. இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும். எனக்கு முன்னால் உட்கார்ந்து சேலை கட்டி இருக்கின்ற செந்தூர போட்டு வைத்திருக்கின்ற ஏழை தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, ஒரு கம்ஃபர்டபிளாக நீங்கள் இருக்கிறீர்கள். நேற்றைக்கு நீங்கள் எப்படி இருந்தீர்கள், இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்கள், எடை போட்டு பாருங்கள். கழகத்தின் கருவூலத்தில் காசு இருக்கிறதா? இல்லை. கடன் வாங்கி கல்யாணம் செய்து கொள்கிறார் ஒரு பெற்ற தாய் தன்னுடைய மகளுக்கு. கடன் வாங்கி தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தாயை போல இந்த தாய் தமிழ்நாட்டு தாய்மார்களினுடைய சுக துக்கத்திலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதிய எங்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு கருவூலத்தில் காசில்லாவிட்டாலும் கடன் வாங்கிய மகளின் கல்யாணத்தை நடத்துகிற ஒரு தாயை போல இன்றைக்கு உரிமை தொகை என்று உங்களுக்கு 1000 ரூபாய் தருகிறார். 1000 ரூபாய். 1000-ல் ஒருத்தி அம்மா என்பது அந்த காலம், ஒருத்திக்கு 1000 என்பது இந்த காலம். ஆகவே அதை தருகிறார். கையில் காசு இருக்கிறதா? இல்லை. ஆனால் உங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு 1000 ரூபாய் உதவி தருகிறார். இடம் விட்டு இடம் பெயர்வதற்கு இந்த நாட்டில் காடையாம்பட்டியிலிருந்து சேலத்திற்கு அரசு மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு 20 ரூபாய் பேருந்து கட்டணம் கொடுத்து செல்ல வேண்டும் என்றால் அந்த சுமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று போக்குவரத்து கழகத்திற்கு அரசே நிதியை கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இந்த நாட்டில் இலவச பேருந்து பயணத்தை இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். நான் கேட்கிறேன், இது யார் காலத்தில் நடந்தது? இன்றைக்கு 17 லட்சம் குழந்தைகளுக்கு இந்த ஆட்சியை கிள்ளுக்கிற என்று கருதுகிறார்கள். நேற்றைக்கு அரசியலுக்கு வந்த பெயரெல்லாம் இந்த அரசாங்கத்தின் மீது அம்பி எறிகிறார். ஏதோ மன்னர்கள் ஆட்சி நடப்பதாக இந்த நாட்டில் ஒரு மாய சித்திரத்தை தீட்டுகிறார்கள். அண்ணன் ஸ்டாலின் அரை நூற்றாண்டு கால பொதுவாழ்விற்குரியவர். எல்லோரும் இந்த நாட்டில் கல்யாணம் முடிந்து கொண்டால் விசா வாங்கி கொண்டு தேனிலவை அனுபவிப்பதற்கு கடல் கடந்த நாடுகளுக்கு பறந்து செல்வார்கள். என்னுடைய அண்ணன் ஸ்டாலின் கல்யாணம் முடிந்ததற்கு பிறகு ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் முடிவதற்கு முன்னாலே விசா சட்டத்தில் கைதாகி அன்றைக்கு அடக்குமுறை சட்டத்தை ருசி பார்ப்பதற்கு சிறைக்கு சென்றவர் அவர். 22 வயதில் அவர் சிறைக்கு சென்றார். 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறார். தலைவர் கலைஞரின் சுமையை பகிர்ந்து கொள்வதற்கு அவர் இடையராது பயணம் செய்தார், தடையராது இயங்கினார். இந்திய துணை கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஏன் திமுகவின் மீது கல்லறிகிறார்கள்? நான் அமைச்சர் பெருமகனை கேட்கிறேன், என் ஆறுயிர் நண்பர் சுகவனத்தை கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு மட்டும் அல்ல திமுக, திமுக தேசிய அரசியலில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குகிற சக்தியாக இன்றைக்கு திமுகவை அண்ணன் ஸ்டாலின் வளர்த்திருக்கிறார், வடிவமைத்திருக்கிறார். இந்தியா கூட்டணி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்றால் இந்த கூட்டணிக்கு முகம் தந்தவனுடைய பெயர் ஸ்டாலின். இருவேறு துருவத்தில் இருக்கிற கட்சிகளை ஒரே நேர்கோட்டில் இணைக்க முடியும் என்ற சாதனையை நிகழ்த்தியவன் ஸ்டாலின். ஆகவே தமிழ்நாட்டு அரசியலோடு ஸ்டாலின் பயணம் நிற்பதில்லை, அவன் தேசிய அரசியல் கண்வைத்து காய் நகர்த்துகிறான் என்று அந்த ஆத்திரத்தில் இன்றைக்கு இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் இந்த ஆட்சியின் மீது கல்லறிவதற்கும் சில பேர் துடிக்கிறார்கள்.